பார்த்தா 100லேருந்து போலீஸு. என்ன என்னங்க கதவு தட்டுறாங்க. என்னன்னு கேட்டா, பாருங்க போலீஸ் எப்படிலாம் வெட்டியா இருக்காங்கன்ட்டு இருந்தேன். என்னன்னு கேட்டா, அந்த அம்மா வந்து நாய பார்த்ததுனால அதிர்ச்சி ஆயிடுச்சாம். அதனால வாயில வந்து இது கட்டிட்டு தான் கவர் போட்டுட்டு தான் கூட்டிட்டு போணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் குடுத்துருக்காங்கன்னு. எப்படி குடுத்தாங்க? 100க்கு எப்படிங்க பெட்டிஷன் குடுத்தாங்க? இல்ல நான் வந்து கேட்டோம். அவங்க கையில பெட்டிஷன் குடுத்தாங்க. ஓ! அந்த அளவுக்கு போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் இனிமேல் கம்ப்ளைண்ட் குடுக்க போறது இல்லையா? 100க்கு ஃபோன் அடிச்சாலே நீங்களே வந்து கம்ப்ளைண்ட்லாம் வாங்கிக்கிறீங்களா? அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்களா? அப்படின்னா, இல்ல, இல்ல நான் குடுத்துருவேன் நானு. அவங்க சொன்னாங்க. நான் ஏங்க கடிக்க வந்துச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாமா வருவீங்க? அப்படின்னோன போயிட்டாரு. சாயந்தரம் அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கிற எஸ்ஐ வராருங்க. எப்படிலாம் போலீஸு வெட்டி அதாவது எது உருப்படியான வேலையோ, கிரைம் இதுவோ அதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு, இந்த மாரி வேலைங்களெல்லாம் செஞ்சுட்டு தராங்க போல இருக்கு. கிளம்பி வந்துட்டாரு. வந்துட்டு அ வந்து "ஒண்ணும் இல்ல. உங்கள்ட்ட நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க நாய கூட்டிட்டு போகும்பொழுது, அது இதுல கட்டி வாயில கவர போட்டு" அப்டின்னாங்க. அதுக்கு கார்ப்பரேஷனே அந்த மாரி ரூல்ஸ் போடலையேங்க. செயின் போட்டு தான் கூட்டிட்டு போணும்னு போட்டுருக்காங்க. அப்புறம் அதே மாரி அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்கங்கிறதுக்குல ஏன்னா நாய் அவங்கள பாஞ்சு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா கூட நீங்க விசாரிக்கிற நியாயம் இருக்குது. ப கடிக்க மாரி வந்துருச்சோன்னு நான் பயந்துட்டேங்கிறதுக்கெல்லாமா வருவீங்க. சரிங்க போங்க போய் எஃப்ஐஆர் போடுங்க. போட்டுட்டு எனக்கு சம்மன் அனுப்புங்க. நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேங்க. இதுதான் யோசிச்சுட்டே இருக்கிறேன் நானு. கரெக்ட்டா பாருங்க என் கண்ணுக்குன்னு மாட்டுது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட லார்ட்ஷிப்பு. ஜஸ்டிஸ் சுந்தரம் மோகன் வந்து சமீபத்தில ஒரு தீர்ப்பு குடுத்துருக்கிறாருங்க. ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி. அவர்கிட்ட வந்த கேஸ் என்னன்னாங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அவருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு சம்மன் அனுப்புறாங்க கொஸ்டினரோட. ஒரு ஏகப்பட்ட கொஸ்டினர் கேள்விலாம் கேட்டு, இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். நாங்க வந்து ஒரு வழக்கு விசாரணைன்னும்போது, நீங்க ஒரு எழுதின ஆர்டிக்கிள நாங்க படிக்க இருந்தது. அதில நீங்க எழுதியிருக்கிற சம்பவங்கள் குறித்து எங்களுக்கெல்லாம் நீங்க விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பதில்லாம் குடுங்க அப்படின்ட்டு அனுப்பியிருக்காங்க. இவரு போங்கப்பா, இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு நான் கோர்ட்டுக்கே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டாருங்க. அந்த சம்மன் வந்து குவாஷ் பண்ணணுன்ட்டு. அப்பதான் ஜஸ்டிஸ் சொன்னாங்கப்பா, ஒழுங்கா போலீஸ்காரங்கள ஒழுங்கா பிஎன்எஸ்எஸ்ஸ படிங்க. நீங்க எந்த செக்ஷன்ல அடிப்படையில சம்மன் அனுப்பியிருக்கீங்களோ, அந்த செக்ஷன் 35 இருக்குல்ல, அது வந்து வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்றதுக்கு மட்டும் தான் அந்த செக்ஷனே தவிர, ஒருத்தர் மேல கேஸ் இது வழக்கே பதிவு செய்யாம அவர்ட்ட கேள்வி கேட்கறதுக்கான எந்த உரிமையும் கிடையாது. எந்த இதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அந்த சம்மன குவாஷ் பண்ணி விட்டாருங்க. ஸோ இது ஒரு இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம டேக் அவே என்னன்னா, போலீஸ் ஆஃபீசர்ஸு தேவையில்லாம நம்மட்ட கேள்வி கேட்குறாங்கங்கிறக்காண்டி நம்ம பயந்துகிட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல கட்டாயம் கிடையாது. நமக்கு எதிரா ஏதாவது வழக்கு இருந்தால் மட்டுமே சட்டப்பூர்வமா நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க. அதுக்காக ராத்திரி 11 மணிக்கு கையில சுத்தியல் இதுலலாம்